கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களால் நான் பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இட்ஸ் a great joy for me to share a word of God with you. Hallelujah. ஒவ்வொரு தர்ஸ்டேயும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக உங்களை பார்ப்பதில் அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்கிறதுனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இந்த நேரடி வழியாக ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவர் அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில 4 வாரங்களாக ரெண்டு காரியங்களை குறித்து பார்த்தோம். 2 மெய்ப்பன் என்று பார்த்தோம், அல்லது 2 வழி என்று பார்த்தோம். ஆரம்பத்தில் அன்பானவர்களே, பல சத்தியங்கள் 2 இருதயங்கள் என்று பரிசுத்த ஆவியாக தேவன் கடுத்து கொடுத்தார். இன்றைக்கும் கடைசியாக 5வது பகுதியாக today we are going to see about the 2 masters. Hallelujah. 2 எஜமான் என்ற தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வசனத்தை சுருக்கமாய் கொண்டு வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்ல விருப்பப்படுறேன். மத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், the book of Matthew chapter 6 verse number 24. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் 2 எஜமாவுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அந்த இடத்துல பார்க்கிற ஒருவனை அவன் பகைப்பான், ஒருவனை அவன் ஏற்றுக்கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த பகுதியாக வேதத்துல பார்க்கும்போது அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நாம் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 2 எஜமான் யார்? ஒன்று தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா. ஒன்று உலகம் என்று சொல்ல அன்பானவர்களே. இன்னொன்னு சொல்ல போனா இன்னும் பிசாசானவன் என்று கூட நம்ம சொல்ல முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய ஜனங்க பாருங்க, இயேசுவாகிய எஜமானும் வேணும், ஆனா உலக பிரகாரமான காரியங்களும் வேணும். இயேசுவான ஜனங்களும் வேண்டும், ஆனா இயேசு தேவனும் வேண்டும் என்று சொல்லி 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறதும் 2 எஜமானை தொழுது கொள்ளுகிற காரியங்களை நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. We should not serve a 2 master. We have only one master, that is in heaven. Hallelujah. He is Jesus Christ. ஒரே ஒரு எஜமா பரலோகத்தில் இருக்கிறார். அன்பானவர்களே, பாருங்க, பைபிளில் சில வார்த்தைகளை சொல்ற ஆண்டவர் தன்னுடைய கூக்குரலை சொல்றாரு. ஏசாயா 1:3 சொல்றாரு, கழுத தன் எஜமானை அறிந்திருக்கும் என்றாரு. ஹல்லேலூயா. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு கழுத அவனுடைய அந்த கழுதைக்கு எஜமா இருக்கிறான், அவனை அறிந்திருக்கும். எஜமா என்ன செய்யணும், எஜமாக்கு என்ன செய்தா பிடிக்கும், எஜமா எந்த வழியில நடத்துகிறாரோ அந்த வழியில போன ஆசீர்வாதம் என்று கழுதிக்கு தெரியும். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, ஏன் ஜனங்களோ என்ன அறியாமல் இருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை சுட்டி காட்ட விருப்பப்படுறேன். அதே மல்கையா 1:6 நீங்க பார்க்கும் போதோ, குமாரன் தன் தகப்பனை கன பண்ணுகிறான், வேலைக்காரன் தன் எஜமாவை கனப்படுகிறான். ஆனா நான் தகப்பனா இருந்தா என் கனம் எங்கே, நான் எஜமானா இருந்தா எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இல்லாத விசுவாசிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்று எத்தனையோ ஊழியர்கள் உணர்வில்லாது இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. கொலோசியர் 4:1 சொல்லுங்க, நல்லா கவனிங்க. We can see in the book of Colossians chapter 4 verse number 1 say, we have a master, he is in heaven. Hallelujah. பரலோகத்திலே நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்த பகுதியில சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய அந்த வேலைக்காரர்களை என்ன பண்ணுங்க, பயத்தோட நடுக்கத்தோட நீதியா அவர்களை நடத்துங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே,
இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, 2 எஜமாவுக்கு நாம் வேலை செய்ய முடியாது, வேலை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஒருவரை நேசிப்பான், ஒருவரை தள்ளிவிடுவான். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? நீங்க நிறைய கிறிஸ்துவங்க பாருங்க, டிவியோ வேணும், உலக ஆசைகளை வேணும், அதே நேரம் கடவுளுடைய பாட்டு வேணும், உலக பாடல்களை வேணும், தேவனுடைய ஆராதனையும் வேணும், உலகத்துல இருக்கிற சீரியல்கள் காட்சிகளும் வேணும், உன்னதமான பரிசுத்தமான தேவனும் வேண்டும் சொல்லி 2 எஜமா. They are serving a two master. One is the Jesus Christ, another was the worldly thing. உலக காரியங்களை வேண்டும், பரத்துக்குரிய காரியங்களை வேண்டும் சொல்லி 2த்துக்கு என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்க. ஆனா பைபிள் நமக்கு திட்டமா சொல்லுகிறது, 2 எஜமாவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஹalleluya. We cannot serve a two master. ஆமென். 2 எஜமாவுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஒருவேளை செய்தாலும் நாம் கைவிடப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த எஜமாவை குறித்து 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி just I want to explain you 2 things about the master. Who is a good master? Who is a spiritual master? Just I want to share with you 2 things. 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஒன்று, அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் சொல்லுகிறது, வேலைக்காரன் தன் எஜமாவை போலவே இருப்பான். Hallelujah. A servant be like his master. Amen. நம்மள வேலைக்காரனா இருக்கிற விசுவாசி ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியன், ஒரு வேலைக்காரன். அவன் எப்படி இருக்கணும்னு சொன்னா, பரத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற அவரை போலவே இருக்க வேண்டும். அன்பானவர்கள், அவரை போல என்று சொன்ன நல்லா கவனிங்க. பல அர்த்தங்கள் அதுக்கு சொல்லலாம். ஆனா ஒரு அர்த்தத்தை நான் சொல்றேன். அவரை போல இருக்கணும்னு சொன்னா, நாம் விரும்புகிறது அல்ல, நாம் யோசிக்கிறது அல்ல, இந்த ஊழியம் செய்யலாமா, இந்த ஊழியம் செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று சொல்லி அதை நினைக்கிறது அல்ல. அன்பானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற எஜமா என்ன குறித்து விருப்பப்படுறார். ஹalleluya, ஹalleluya. அதை நம்ம செய்கிறவன் தான் உண்மையான எஜமாவுக்கு ஒரு நல்ல வேலைக்காரனா எனக்கு இருக்க முடியும். இன்றைக்கு ஜனங்க பாருங்க, எஜமா பரலோகத்தில் இருக்கிற அந்த எஜமானே செய்கிறத விட்டுட்டு சொந்த காரியங்களை செய்கிறது, சொந்த இச்சைகளை நிறைவேற்றுகிற காரியங்களை இன்றைக்கு நடந்து கொண்டான வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் எஜமாவை போலவே இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. அந்த எஜமாவை நீங்க பின்பற்றணும் என்று சொன்னா, அவரை போல இருக்க ட்ரை பண்ணுங்க, அவரை போல ஜெபிக்க ஆசைப்படுங்க. உலகத்துல இந்த ஊழியக்காரை போல, அந்த ஊழியக்காரை போல இருக்கணும் என்ற ஆசை உங்களுக்கும் ஆசை, எனக்கும் ஆசை. ஆனா எல்லா ஊழியக்காரை காட்சிலும் இயேசுவை போல நான் இருக்கணும் என்று நம்ம ஆசைப்படணும். இயேசுவை போல சித்தத்தை செய்ய ஆசைப்பட. நிறைய தேவ சித்தம் என்பது நிறைய விசுவாசியில 90% தேவ சித்தத்தை செய்கிற விசுவாசிகள் குறைவு. அந்த எஜமானுடைய மனசை புரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் குறைவு. எஜமா விரும்புகிறத செய்கிற ஜனங்கள் குறைவு. அன்பானவர்களே, ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பான், அந்த எஜமாவை எப்படி சந்தோஷம் பண்ணுவான், அவர் செய்கிறதை போலவே, அவர் நடக்கிறதை போலவே. Number 1, a servant be like his master. Hallelujah, hallelujah. Just I want to explain a few things to you. My dear friends, the Bible says a servant always think about his master. He always act like a master. Hallelujah. We have a heavenly master, that is Jesus Christ in heaven. Hallelujah. We should also have a desire to fulfill his God's will in our life. Amen. அவருடைய சித்தத்தை, அவருடைய ஆசையை செய்யும் போது எஜமாய் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். Hallelujah. அப்ப அவரை போல நம்ம இருக்க வேண்டும். 2வது அன்பானவர்களே, சுருக்கமா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த வேலைக்காரன், அந்த எஜமா எதிர்பார்க்கிற என்ன தெரியுங்களா? He is a man of accountability. ஒரு கணக்கு உள்ளவன். மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 14 26 வசனங்களை பார்க்கும். We can see in the book of Matthew chapter 25 verse 14 to 26 we can see about them the talents, அந்த தரங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்கள், அந்த ஆண்டவர் தாளந்து கொடுத்த பத்தி பேசுற. ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. அந்த எஜமா எப்படியாப்பட்ட எஜமான் என்றா, கணக்கு கேட்கிற எஜமான். ஹalleluya. அன்பானவர்களே, அன்பான குடும்பத்தாரே, சகோதரியே, சகோதரனே, ஊழியக்காரர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நாளில நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற காரியங்களை கணக்கு கேட்பார். அன்பானவர்களே,
ஒரு பக்தன் இப்படியா எழுதுகிறான், ஒரு மனுஷன் 3 காரியத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டுமா? 1, நேரத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். 2வது அன்பானவர்களே, அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாத ட்ரெஷரை குறித்து அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். 3வது, அவனுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். டைம், ட்ரெஷர் அண்ட் டேலண்ட். ஆமா, அது குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், உங்களை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ரோமர் 14:12 சொல்லுகிறது, அவன் அவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எஜமானாக இயேசு வரப்போகிறார். ஒரு காலத்துல இரட்சகராய் வந்தார், ஒரு காலத்துல பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் வந்தார். ஆனால் இப்பொழுது 2வது வருகையில வரும்போது எஜமானனாய் வருவார். ஹல்லேலூயா. அன்பான ஊழியர்களே, பாரத்தோடு சொல்லுகிறேன், உங்களிடத்தில் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த ஆடுகளை கணக்கை கேட்பா, கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து கணக்கை கேட்பா, கொடுத்த நன்மைகளை குறித்து கணக்கை கேட்பா. எனவே அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போம் என்று யோசித்து பாருங்க. எஜமான் விரும்புகிற நல்ல ஒரு வேலைக்காரனா ஊழியக்காரனா இருக்கும் போதோ வேதம் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 2:21 சொல்லுகிறது, எஜமானுடைய கரத்துல பயன்படுகிற பாத்திரமாய் நாம் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. எனவே எஜமாவை போல அவரை போல வாழ்வோம், அவரிடத்துல கணக்கு கொடுப்போம் என்ற ஒரு பயத்தோடு இந்த பூமியில இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அதுதான் ஒரு பாடலே சொல்லுகிறது அல்லவா, எஜமானனே ராஜனே, ஹல்லேலூயா, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே ஒரு நல்ல வேலைக்காரன். குட் சர்வெண்ட் ஆஃப் காட், குட் பாஸ்டர், ஆல்வேஸ் ப்ளீஸ் இஸ் மாஸ்டர். ஹல்லேலூயா. தன் எஜமானை கனப்படுத்துவார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவோடு இடைப்படுங்க. கடவுளை போல நாங்களும் வாழணும் என்ற ஒரு தாகம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கணக்கு கடவுளிடத்துல வருமானத்தை குறித்து, கொடுத்திருக்கிற தாளத்தை குறித்து, நேரத்தை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்பிடுகிற ஒரு பயம், திகில் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட பார்த்த யாவரையும் ஆசீர்வதியும். எல்லா வியாதிகளை நாங்கள் சபிக்கிறோம், நோய்களை சபிக்கிறோம், எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து பாதாளத்தில் தள்ளுகிறோம். அப்பா ஆண்டவரே, சுகம் தருவீராக, விடுதலை தருவீராக. ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் இது பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த செய்தியானது அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது, பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. மே காட்